குர்ஆனில் வந்து பார்த்தீங்கன்னா சில வசனங்கள் படிக்கும்போது சிலருக்கு வந்து கொட்டாய் வரும் அப்படிமா சில படிக்கும்போது இப்படி ஆர்வம் இப்படி கேட்டுருப்பான். அதுதான் அது அவனுக்கான ஐட்டம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அவனுக்கு பாயிண்ட் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்தந்த நேரத்தில் அவனுக்கு அந்த ஆக்டிவேஷன் நடக்கும். அப்போ அதுதான் வந்து அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது வந்து சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து இதெல்லாம் உதாரணம்னு சொல்லிட்டு அப்படின்னா, ஆனால் அந்த உதாரணம் ரொம்ப பெருசாக தெரியும் ஒருத்தனுக்கு. சில பேர் அந்த அனுபவம் சொல்லுவாங்க பாருங்கள், இஸ்லாத்தை நான் ஏன் ஏற்றுக்கொண்டேன்ட்டு. அவங்களுடைய கதைகளை கேளுங்க பாருங்கள், இதை அப்பட்டமாக நம்மளால் உணர முடியும். அவன் எதை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தானோ அதை பார்த்து நம்ம கண்டிப்பாக வந்திருக்க மாட்டோம். அவன் ஒரு ஆயத்துக்கு காமிப்பான், இந்த ஆயத்து தான் எனக்கு சிந்திக்க வச்சதுமா, இதில் என்ன இருக்குது சிந்திக்கிறதுக்கு. நாம் நினைப்போம், நாம் எதில் சிந்திக்கிறதுக்கு இருக்குன்னு நினைப்போமோ அது அவனுக்கு வந்து பெருசாக அட்ராக்ட் பண்ண. இது நமக்கு பெருசு இல்லைங்க, எனக்கு இந்த ஆயத்து தாங்க பிடிச்சிக்க. சரி, உனக்கு இந்த ஆயத்து பிடிச்சிருக்கா, அதை ஏற்றுக்கிட்டியா, அல்ஹம்துலில்லாஹ், நேர்வழி வந்துட்டியா, வந்துரு, பிரச்சனை இல்லை, வர்றது நேர்வழியாக இருக்கணும், அவ்வளோதான். அப்போ அல்லாஹ் அதை சொல்கிறேன், பல எக்ஸாம்பிள் நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் எக்ஸாம்பிள் வர்ற வரைக்கும் நீங்கள் தேடுங்க, அது வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். குர்ஆன் வந்து ஒரு மொழிபெயர்ப்பு ஃபுல்லாக வாங்கி படிங்க பாருங்கள், அதுலேயே நமக்கு உள்ளம் வந்து ஓரளவுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ என்ன ஆகும், பத்தாது, இதில் எங்கேயோ ஒன்று மிஸ் ஆகுது அப்படின்னு தோணும். அடுத்து என்ன பண்ணுவோம், தஃப்சீருக்கு அப்டேட் ஆகும். தவறான தஃப்சீர்கள் படிக்கும்போது இது தஃப்சீர் மாதிரியே தெரியலையே அப்படிமோ. அதுக்கப்புறம் வேறு தஃப்சீர் இவர் என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போமே. அது தேடணும், தேடாமல் எப்படி கிடைக்கும். இங்கே நம்ம தேடுறதுக்கு வந்து தயாரில்லை. எடுத்து பழம் உரித்து இதுதான் சிராத்துல் முஸ்தகீம் அப்படிமா, அப்படி அன்னம்த அலையும் அப்படின்னு இவன் பாட்டுக்கு போயிடுவான் பின்னாடி. இப்படி சிராத்துல் முஸ்தகீம் யாருக்குமே எல்லாம் வந்து ஃப்ரீ கிஃப்டடாக கிடைக்காது. அது விட நபிமார்களுக்கே கிடைக்கலப்பா. 40 வருடம் அலைக்கழியை வச்சு தான் அல்லாஹ் வந்து கொடுக்குறான் ரசூலுல்லாஹ்வுக்கு. இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அதை படித்து வந்து புரிஞ்சுக்குங்க. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அதிகம் தர்க்கம் செய்பவனாக இருக்கிறான். இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் விளக்குனதுக்கு அப்புறமும் விதண்டாவாதம் பேசுறது, ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, இது மனிதனுடைய குணமாக இருக்குது. இந்த நாத்திகர்கள்லாம் பேசுகிறாங்கல்ல, இன்றைக்கி இப்போ பிரச்சனை பெருசாக ஓடிட்டு இருக்குல்ல. நாத்திகர்கள்லாம் வந்து கடவுள் நம்புறவங்க எப்படி கிண்டல் பண்ணுறாங்க, இந்த எல்லா வசனங்களையும் எப்படி கேலி பண்ணுறாங்க. அதெல்லாம் மனிதர்களிடம் வழிகாட்டுதல் வந்தபோது அதனை ஏற்றுக்கொள்வதிலிருந்தும் தம்முடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்தும் அவர்களை தடுத்தது எது? முந்தைய சமூகங்களுக்கு ஏற்பட்ட கதி தங்களுக்கு ஏற்படுவதை அல்லது இறை தண்டனை தங்கள் கண்முன் வருவதை அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதை தவிர. அல்லாஹ் சொல்கிறான், ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு வந்துடுது. ஒரு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தை கடக்கிறீங்க, வழிகாட்டுதல் உங்களுக்கு தெரியாமலே வாழ்கிறீங்க. ஒரு கட்டம் வரும்போது வழிகாட்டுதல் உங்களுக்கு ரீச் ஆயிடுது. அந்த நேரத்தில் பாவ மன்னிப்பு கோருவதிலிருந்து உங்களை தடுத்தது எது? அல்லாஹ் கேட்குறான். இப்போ கடந்த கால வாழ்க்கையை கம்பேர் பண்ணிவிட்டு இது இத்தனை வருஷமாக நம்ம சொல்லிட்டோமே, அது ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களாம். ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேரா வாழ்க்கை?